அவரு தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் அவங்க அம்மா பத்தி பேசும்போது எனக்கும் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அம்மான்னா எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்களா, அரவணைப்பாங்களா, ஆசையா சோறு ஊட்டி விடுவாங்களா, தலைவாரி விடுவாங்களா, அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. என்ன அதெல்லாம் என் டாடி தான் பண்ணுவாரு. ஆனா எல்லா விஷயங்களையும் அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு வயசுல எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அம்மான்னு ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்போதான் வினோதினி அம்மா வந்தாங்க. அவங்க என்கிட்ட பாசமா பேசினது, பணியமா நடந்துகிட்டது, என்ன அன்பா அரவணைச்சது, செல்லமா கொஞ்சினது, எனக்கு தலைவாரி விட்டது, இதெல்லாமே டாடி பண்ணாலும் அவங்க பண்றப்ப எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் மிஸ் பண்ண ஒண்ணு எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அம்மான்னா எப்படிதானா, அவங்க இருந்தா இதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒண்ணு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சுது. அப்ப இருந்து என் மனசுக்குள்ள அம்மா வேணும்ன்ற ஏக்கம் வந்துருச்சு. அது என் வினோதினி அம்மா தான் சரி பண்ணாங்க. அவங்க என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பல இருந்து என் மனசுல அவங்க தான் அம்மான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை பெத்து வேணான்னு போன இந்த அம்மாவை விட என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட இந்த அம்மா தான் எனக்கு வேணும். அதே மாதிரி என் மேல உசுரா இருக்க என் டாடியை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் என் டாடி கூடயும் வினோதினி அம்மா கூடயும் தான் போவேன். எனக்காக அவங்க 2 பேரும் இப்ப கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வசதியெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு என் டாடியும் வினோதினி அம்மாவும் தான் வேணும். என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ். மை லார்ட், குழந்தைக்கு போதிய வயதும் பக்குவமும் இல்ல, அதனால புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு 2 வாரம் அம்மாவோட இருக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு? நீங்க அவங்க கிட்ட ஃபீஸ் கறக்கிறதுக்கா? ஏங்க, அந்த குழந்தை பேசுறத பாத்தீங்கல்ல? உங்க மனசு என்ன கல்லா? தொழில்ல கொஞ்சமாச்சும் தர்மம் வேணும். மேற்கொண்டு எந்த விசாரணையும் தேவையில்ல. குழந்தையின் வாக்குமூலமே போதுமானது.